தலைப்பில் 7ஆம் வகுப்பு மாணவர் இன்பரசு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். யாதும் ஊராகி செய்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் இன்பரசு. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது. நான் இப்பொழுது கல்வி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனித வாழ்வில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி மிக அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கின்றது. எனவே கல்வி மிக அவசியமாகும். மன்னருக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றோரின் பெருமையை மூதுரையில் ஔவையார் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு மன்னனையும் நன்கு கற்றறிந்த ஒருவனையும் ஒப்பிட்டால் மன்னனுக்கு தனது நாட்டில் மட்டுமே சிறப்பிருக்கும், ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீந்திடும், கல்வி தருந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்ற வரிகளுக்கு ஏற்ப கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. ஏனைய செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை, ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே நிரந்தரமான ஒன்றாகும். டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் முத்துலட்சுமி, கல்பனா சாவ்லா போன்ற பலர் கல்வியால் உயர்வு அடைந்தவர். சிறந்த மனிதனை உயர் இடத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதனை இவர்கள் மூலம் நாம் அறிய முடிகின்றது. கல்வி என்பது கண் போன்றது, அதை கற்காமல் விடுவது கண்ணின்றி வாழ்வது போலாகும். இதே திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் என்கிறார். கல்வியினால் மட்டுமே உலக அறிவினை வளர்த்து கொள்ள முடியும். குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வி மிக மிக முக்கியமானதாகும். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடானி என்ற சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீந்திடும், கல்வி தருந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைந்து கொள்ள வேண்டும். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றே. ஔவையார் கூறும் கல்வியின் அவசியத்தை எங்கள் தேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் லட்சியமாக கொண்டு எமது பள்ளியின் நிறுவன தலைவர் திருமிகு டி பாஸ்கரன் அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணி செய்து தலைமை ஆசிரியராகவும் பணி செய்து நிறைவு பெற்றாலும் செஞ்சி பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கற்பதற்காக 7 பள்ளிகளையும் 3 ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் நாம் வளாகத்தில் இருக்கின்ற பிஎட் கல்லூரியும் தொடங்கி வைத்து சிறப்பாக நடத்தி வருகிறார். நமது பள்ளிக்குள் பணி செய்கின்றவர்களும் பள்ளிக்காக பணி செய்கின்றவர்களும் புனிதர்களை என்று பெருமைப்படுகிறது. இலக்கை கொண்டு பறந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒன்று கூடி கற்கிறோம், புரிந்து நன்றாக கற்கிறோம், அன்பை விதைத்து அறிவை வளர்க்கிறோம், அறிவை விரிவு செய்கிறோம், சமத்துவத்தை உறுதி செய்கிறோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.